2018 விநாயகா மிஷன் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்கன் வந்து ஸ்கேம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. எப்படி டீம் நம்ம டிஎம்எஸ்ல யார் மறுபடியும் அகைன் 3வது முறையாக போகிறாங்க விசாரணை, எந்த விதத்தில் இருக்குது, எப்படி வெளிநாட்டு மருத்துவர்கள், அதாவது தனியார் மருத்துவமனையில் வெளிநாட்டவர்கள் எப்படி ஈஸியாக கிடைக்குதோ அந்த ஆர்கன் விநாயகாலே டிஎம்எஸ் வச்சு என்கொயரிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இல்லை, இப்போ அந்த டிஎம்எஸோட ரிப்போர்ட் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான தெளிவான அறிக்கை பத்திரிகைகளுக்கு தரப்படும். வெளிநாட்டிலேருந்து வர நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்கன்னா ஒரு 10 நாளில் அவங்களுக்கு ஆர்கன் கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க, அது சரியாக தெளிவாக தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எந்த மருத்துவமனையிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படையாக அந்த ஒரு ஆணையம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அது செய்யப்பட்டு அதிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த நிர்வாகம் நடக்குதுங்கிறதுக்காக தான் கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை தேர்வு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் இந்த மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு இந்த அரசு மரியாதை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை இன்றைக்கு ஒடிசா மாநிலம் அதை பார்த்து ஒடிசா மாநில முதல்வரும் அந்த திட்டத்தை இன்றைக்கு கையில் எடுத்து செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உறுப்புகள் முறையாக இன்றைக்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஏற்கனவே அது சம்பந்தமாக டிஎம்எஸ் வந்து அதை விசாரணை நடத்தின்னு இருக்கிறாங்க. விசாரணை நடத்தப்பட்டு முடிவு வந்து அதை யார் தவறு இழைத்திருந்தாலும் அது எவ்வளோ பெரிய மருத்துவ நிர்வாகமாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டோட மருத்துவத்துறைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அந்த அளவுக்கு இங்கே இந்த கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது. சிறப்பாக இல்லைன்னா ஒன்றிய அரசு மட்டும் விருதுகள் தந்துட முடியாது. நான் இப்போ படித்த என்குவாஸ் விருதுகள் இதுவரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு கிடைத்த விருதுகள் என்குவாஸை பொறுத்த வரைக்கும் 29, இப்போ 579, இப்போ 545 கிடைத்திருக்கு. லக்ஷயா கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த அரசு இருந்தபோது கிடைத்த விருதுகள் 29, இப்போ வந்து 55 கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அந்த கட்டமைப்பு நல்லா இருக்கிறதால இப்போ பார்த்து கொடுக்குறாங்க. உடல் உறுப்பு கடந்த மாதம் இதுவரை இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு 31 நாளில் ஜனவரியில் 33 பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார் ஒரே மாதத்தில். இப்போது இந்த மாதமே இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திட்டத்தை அறிவித்ததுக்கு அப்புறம் அரசு மரியாதை என்கின்ற அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கடந்த ஆண்டு மட்டுமே 166 பேர் தந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய மறைவுக்கு பிறகு தங்களுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு இன்றைக்கு இணையத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் அந்த உறுப்பு தானத்தை பொறுத்தவரை முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.